ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா ஆனந்தமே.
ஆமென். பிரைஸ் காட். அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பழிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். எபிரேயர் 13:16 வரை வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தான தர்மம் பண்ண வேண்டும் என்பதை தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவன் கட்டளையாக கொடுத்திருக்கிறார். இதுவே அவருடைய பார்வையில் அவருக்கு உகந்த பிரியமான பலியாயிருக்கிறது. இந்த பண்டிகை நாட்களில் நாம் என்ன செய்ய போகிறோம்? நாம் மாத்திரம் சந்தோஷமாக இருந்தால் போதும் என்று நாம் நினைத்துவிடக் கூடாது. நம் தேவனாகிய கர்த்தர் முந்தி பிள்ளைகள் திருப்தி அடையட்டும் என்று மாற்கு 7:27 சொன்னது மெய்தான். அப்படி சொன்னவர்தான் ஏழைகளுக்கும் திக்கற்றவர்களுக்கும் கைவிடப்பட்டவர்களுக்கும் விதவைகளுக்கும் அனாதைகளுக்கும் தரித்திரருக்கும் ஊனமுற்றவர்களுக்கும் உதவி செய்ய வேண்டும் என்று கட்டளையும் கொடுத்திருக்கிறார். நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். நெகேமியா 8:10 கூறியிருக்கிறார். நீ விருந்து பண்ணும்போது ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் அழைப்பாயாக. அப்பொழுது நீ பாக்கியவானாய் இருப்பாய். அவர்கள் உனக்கு பதில் செய்ய மாட்டார்கள். நீதிமான்களின் உயிர் தெழுதலில் உனக்கு பதில் செய்யப்படும் என்றும் சொல்லியிருக்கிறார். லூக்கா 14:13-14. இப்படி ஏழைகளுக்கு இறங்குகிறவர்களை குறித்து நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறது என்ன? அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாயிருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். வஸ்திரமில்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியாயிருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலிலிருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார். அப்பொழுது நீதிமான்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுது உம்மை பசியுள்ளவர்களாக கண்டு உமக்கு போஜனம் கொடுத்தோம்? எப்பொழுது உம்மை தாகமுள்ளவராக கண்டு உம்முடைய தாகத்தை தீர்த்தோம்? எப்பொழுது உம்மை அந்நியராக கண்டு உம்மை சேர்த்து கொண்டோம்? எப்பொழுது உம்மை வஸ்திரம் இல்லாதவராக கண்டு உமக்கு வஸ்திரம் கொடுத்தோம்? எப்பொழுது உம்மை வியாதியுள்ளவராகவும் காவலில் இருக்கிறவராகவும் கண்டு உம்மிடத்தில் வந்தோம் என்பார்கள். அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன். மத்தேயு 25:34-40 வரை சொன்னவர் அப்படி செய்யாதவர்களை பார்த்து எனக்கே செய்யாதிருந்தீர்கள் என்றும் சொல்லியிருக்கிறார். ஆகையால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிற உங்கள் தான தர்மமானது லோபத்தனமாய் கொடுக்கப்பட்டதாயிராமல், பிசினித்தனமாக கொடுக்கப்பட்டதாயிராமல், உதாரத்துவமாய் கொடுக்கப்பட்டதாய் இருக்க வேண்டும் என்று பவுலும் சொல்லுகிறார். மேலும் சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அவனவன் விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் இல்லை, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். 2 கொரிந்தியர் 9:5-9 வரை. இது தான தர்மத்தை குறித்து தான் சொல்லி இருக்கிறது. தன் வீட்டு வாசப்படியில் காத்திருந்த தரித்திரன் லாசருக்கு ஒரு உதவியும் செய்யாமல் சுகபோகமாய் வாழ்ந்த ஐஸ்வர்யவானின் முடிவு நாம் எல்லாருக்கும் தெரியுமே. லூக்கா 16:19-25 வரை. கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவான், அவன் தன் ஆகாரத்தில் தரித்திரனுக்கு கொடுக்கிறான். நீதிமொழிகள் 22:9. தரித்திரனுக்கு இறங்குகிறவனோ பாக்கியம் அடைவான். நீதிமொழிகள் 14:21 சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்களும் இப்படியே செய்வீர்களானால் வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் என்றும் எழுதியிருக்கிறபடியாகும். விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதுக்கு ஆகாரத்தையும் அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். 2 கொரிந்தியர் 9:9-10. இந்த வசனத்தில் எழுதியிருக்கிறபடி நிச்சயமாகவே நம் தேவனாகிய கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் காட்.